தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் அனிஷ் இணைந்திருக்கிறார். அனிஷ், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூடலூருக்கு வருகை புரிய உள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு அங்கிருந்து தனி விமானம் மூலம் அவர் கூடலூருக்கு வர உள்ளார். சுமார் 3 மணி அளவில் நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. மேலும் அவர் வருகையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரசார் உற்சாக வரவேற்பு அளிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். இதேபோல் சிங்கம் பகுதியிலும் காங்கிரஸ் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து ராகுல் காந்தி கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் மத்தியில் உரையாற்றுகிறார். அங்கு நடைபெறும் மேலும் மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து கலந்துரையாடி நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரசார் மட்டுமல்லாது ராசா, பொன் ஜெயசீலன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். ராகுல் காந்தி வருகை முன்னிட்டு பள்ளி மைதானம் முதல் செயின்ட் தாமஸ் பள்ளி மைதானம் வரை பலத்த காவல்துறை பாதுகாப்பானது ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா தலைமையில் முழுவதுமாக காவல்துறையினர் தற்பொழுது குவிக்கப்பட்டு இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தற்பொழுது ராகுல் காந்தி வர இருக்கக்கூடிய திறந்தவெளி மேடையில் ராகுல் காந்தி உரையாற்ற உள்ளார். விழாவில் பங்கேற்பவர்களுக்கான தனித்தனியாக இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. குறிப்பாக மேடையின் முன்பு சிறப்பு விருந்தினர்கள், மாணவ மாணவிகள், கலந்து கொள்பவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் பகுதியாக இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. நுழைவு வாயில் பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போல் நுழைவு வாயிலில் முழு சோதனை செய்த பிறகு அனைவரும் விழா மேடைக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். விழா நடக்கும் மைதானத்தில் சுமார் 4500 இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. அதே போல் மார்னிங் ஸ்டார் பள்ளியில் ஹெலிகாப்டர் தரையிறங்கும் பகுதியில் தீயணைப்புத்துறை வாகனங்கள், போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி அனிஷ். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.